Demo craftech. Hi நண்பா, வெல்கம் டு தமிழ் craftech யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ இனிமேட் நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரே பெயிண்ட் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்சுவலாக அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா வாட்டர் பெயிண்ட் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணி அருண் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒரிஜினல் பெயிண்ட் ஊற்றி அடிச்சு காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறோம் ப்ரோ அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரிஜினல் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பெயிண்ட் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி நிறைய டிஐ வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், நிறைய மேக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். செக் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வேறு என்னென்ன மேக் பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விட்ருவோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்களுக்கு கீழே தெரியக்கூடிய இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டரில் ஒரு வாட்டர் கேன் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்கள்கிட்ட இருக்க பாடி ஸ்ப்ரே இல்லை ஸ்னோ ஸ்ப்ரே ஏதாவது ஸ்ப்ரே எடுத்துக்கோங்க. நான் வந்தீங்கன்னா ஹிட் எடுத்திருக்கேன், என்கிட்ட ஹிட்டு தான் இருக்குது, அதனால் ஹிட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இந்த ஸ்ப்ரேயர் வந்து இருக்கும், அதை மட்டும் நம்ம தனியாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி கட் பண்ணுற மிஷின் இருந்தால் மிஷின் வச்சு கட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஆக்ஸா பிளேட் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாகவே கட் பண்ணுங்கள், கையில் கிழிக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் சேஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் வந்து இந்த ஸ்ப்ரேயர் மட்டும்தான் நமக்கு வந்து தேவை. அதில் இருக்க அந்த சைடில் இருக்க அந்த மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்கன்னா கட்டிங் ப்ளேயர் எடுத்து நான் வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்றேன். ஸோ சைடில் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நமக்கு வந்து அந்த வாட்டர் கேனில் இருக்க அந்த கார்க்கு வந்து எடுத்துக்கோங்க. அந்த கார்க்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்ப்ரேயர் போகிற அளவுக்கு ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. நான் சிசர் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு ஹோல் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ஸ்ப்ரேயர் எடுத்து இதில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி தான் வந்து ஒட்ட போகிறோம். இது ஒட்டுறதுக்கு நமக்கு வந்து எம்சில் வந்து தேவை. ஸோ இதே மாதிரி எம்சில் எடுத்துக்கோங்க. எம்சியில் பிரித்து எடுத்திங்கன்னா அதில் 2 காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க. 2 காம்பனண்ட்டுமே இதே மாதிரி வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே 2 காம்பனண்ட் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலேயும் சமமான அளவு பாதி பாதி எடுத்துக்கோங்க. பாதி எடுத்ததுக்கப்புறம் இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலே. ஸோ கையாலே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும். அதுலேருந்து கொஞ்சமாக வந்து எடுத்து நம்ம இந்த ஸ்ப்ரேவையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவையும் கார்க்கு இதே மாதிரி ஒட்டிடலாம். ஸோ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கோங்க இதே மாதிரி உள் சைடும். ஓகே நண்பா, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உள்ளேயும் ஒட்டியாச்சு, வெளியும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு வந்து காய வச்சிடணும். 3 hours later. அடுத்ததான் நமக்கு சைக்கிள் டியூப்பு வேஸ்ட்டாக இருக்க சைக்கிள் டியூப்பில் மவுத்து வேணும் நமக்கு, இதே மாதிரி மவுத்து. அந்த மவுத்தில் இருக்க அந்த நெட்டு அந்த மெட்டல் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இந்த மெட்டலையும் பார்த்தீங்கன்னா வந்து கழட்டி எடுத்துருங்க. ஸோ அடுத்து அந்த மேலே இருக்க அந்த டியூப்பு வேஸ்ட்டாக இருக்க அந்த ரப்பர் டியூப்பை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்து இந்த டியூப் அதிலே வந்து இருக்கட்டும். அதை பார்த்திங்கன்னா நாம் வந்து உள்வாட்டமாக அதை வந்து வைக்கணும். அதனால் அந்த சைடில் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வாட்டர் கேன் எடுத்து இந்த மவுத்து போகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஹோல் போட்டுக்கலாம். நான் சிசர் யூஸ் பண்ணி தான் எல்லா ஹோலையும் வந்து போட்டேன். ஸோ அடுத்து இதே மாதிரி ஏதாவது ஒரு கம்பி எடுத்து கட்டு கம்பி எடுத்து அந்த மவுத்தில் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வாட்டர் கேனுக்குள்ளே விட்டு அந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம அந்த மவுத்தை வந்து இதுக்கு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுற முடியும். அடுத்து இதே மாதிரியே சின்னதாக ஒரு டியூப் பீஸ் கட் பண்ணிவிடுங்க. சின்னதாக டியூப் பீஸ் கட் பண்ணி அதில் வந்து இதே மாதிரி மாட்டிட்டு அடுத்து அந்த நெட்டு அந்த மெட்டல் எல்லாத்தையும் வச்சு டைட்டாக வந்து முறுக்கிடுங்க. ஸோ கட்டிங் பிளேயர் யூஸ் பண்ணி டைட்டாக முறுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து நமக்கு எந்த லீக்கேஜும் இருக்காது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் போடுற அந்த வால் டியூப்பு அந்த நெட்டு எல்லாத்தையும் போட்டு இதை வந்து மூடிடுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் ஏர் ஈஸியாக ஃபில் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரேயரில் வந்து அந்த பைப் இருக்கும்ல, அதில் வந்து லென்த்து பத்தாதுன்னுட்டு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பைப் அதில் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி வேணும்னா நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இதில் வந்து பெயிண்ட் ஊற்ற போகிறோம். நான் வந்து பெயிண்ட் எடுத்துட்டேன். 2 கலரில் வந்து பெயிண்ட் எடுத்திருக்கேன். ரெட் கலரு ஒயிட் கலரில் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 பெயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து அந்த வாட்டர் கேனுக்குள்ளே வந்து ஊற்றிக்கலாம். ஸோ இது 2 பெயிண்டிங் கலக்கினா வந்து ரோஸ் கலர் வரும், அதனால தான் நான் வந்து 2 பெயிண்ட்டுமே ஊற்றுறேன்.
ஸோ பெயிண்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் பெயிண்ட்டு வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நமக்கு வந்து ஈஸியாக ரிலீஸ் ஆகும். அதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி தின்னர் எடுத்து ஊற்றிக்கலாம். என்கிட்ட தின்னரும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நான் ஆனால் தின்னர் எல்லா தின்னருமே அதில் வந்து ஊற்றிக்கிறேன். நண்பா தின்னர் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு இதே மாதிரி கோழி குண்டு எடுத்து அது உள்ளே போட்டுக்கோங்க. கோழி குண்டு போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரேயர் எடுத்து இதை வந்து நம்ம மூடிடலாம். ஓகே, மூடினதுக்கப்புறம் அந்த மவுத்தில் நம்ம பம்பை கனெக்ட் பண்ணி இப்போ நம்ம ஏர் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நண்பா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அதில் வந்து நம்ம அடித்து பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இது வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. ஒரிஜினல் ஸ்ப்ரே பெயிண்ட் எப்படி அடிக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடிக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் அடித்தோடனே நானே பார்த்திங்கன்னா எக்ஸைட் ஆகிட்டேன். ஏன்னா ரொம்ப வேறு லெவலில் வந்தது. ஸோ இந்த செவத்தில் இப்போ நம்ம அடித்து பார்ப்போம். ஸோ நண்பா, இது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. நீங்களும் மறக்காமல் வந்து இதை செஞ்சு பாருங்கள். வேறு லெவலில் ஒர்க் ஆகுது. இதே மாதிரி வேறு என்னென்ன மேக் பண்ணலான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.